தாராபுரம் தொகுதியில் திமுக, அதிமுக மற்றும் தவேகாவில் யார் யாருக்கு சீட், வெற்றி வாய்ப்பு யாருக்கு அதிகம்? ஒருவேளை இரு கட்சிகளும் இந்த தொகுதியை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கினால் திமுக, அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் தேர்தல் பணிகளை முழுவீச்சில் செய்வார்களா என்பது கேள்விக்குறியாக உள்ளது. தாராபுரம் தொகுதியின் கள நிலவரத்தை நமது தேர்தல் திருவிழா 2026 காணலாம் பாருங்கள். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். அகில இந்தியாவை எதிர்பார்க்கும் தமிழக சட்டமன்ற தேர்தல் தேதி இன்னும் சில நாட்களில் அறிவிக்கப்படுகிறது. அனைத்து கட்சிகளும் உச்சக்கட்ட பரபரப்பில் இயங்கி வருகிறது. அந்த வகையில் கிங் 360 தமிழகம் முழுவதும் திமுக, அதிமுக, தவேகா சார்பில் யார் யாருக்கெல்லாம் சீட் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது என்பது குறித்த உத்தேச வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டு வருகிறது. அந்த வரிசையில் இன்று தாராபுரம் தொகுதியின் கள நிலவரத்தை நமது தேர்தல் திருவிழா 2026 காணலாம் வாருங்கள். தாராபுரம் தொகுதியில் திமுக, அதிமுக மற்றும் தவேகாவில் யார் யாருக்கு சீட், வெற்றி வாய்ப்பு யாருக்கு அதிகம் என்பது குறித்து விரிவாக பார்க்க இருக்கின்றோம். திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள 2 தனி தொகுதிகளில் தாராபுரம் தொகுதியும் மிக முக்கியமானது. சுமார் 70 ஆண்டுகளுக்கு மேலாக தாராபுரம் தனி தொகுதியாகவே உள்ளது. இந்த தொகுதியை சுற்றி ஒருபுறம் அமராவதி ஆறும், மறுபுறம் பரம்பிக்குளம் திட்டமும், உப்பாறு அணை பிரதான பாசனமாக இருந்து வருகிறது. 90% கிராமப்புறங்களை உள்ளடக்கிய தாராபுரம் தொகுதி முக்கிய தொழிலாக விவசாயம் உள்ளது. அதற்கு அடுத்தபடியாக கால்நடை வளர்ப்பு, கறிக்கோழி வளர்ப்பு, காற்றாலைகள் மற்றும் அரிசி ஆலைகள், செங்கல் சூளைகள் இயங்கி வருகிறது. இதுவரை நடைபெற்ற தேர்தல்களில் திமுக 6 முறையும், அதிமுக 5 முறையும், காங்கிரஸ் 3 முறையும், பாமக 1 முறையும் வெற்றி பெற்றுள்ளது. இந்த தொகுதியில் பட்டியல் சமூகத்தினர் அதிக அளவில் வசித்து வருகின்றனர். குறிப்பாக அருந்ததியினர் மக்கள் இங்கு அதிக அளவிலும், தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தினரும் அவர்களுக்கு அடுத்தபடியாக இருக்கின்றனர். கொங்கு வேளாளர் கவுண்டர் சமுதாயத்தினரும் இங்கு குறிப்பிடத்தக்க அளவில் இருக்கிறார்கள். இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள், நாயுடு, செட்டியார் மற்றும் பிள்ளை உள்ளிட்ட சமூகங்களை சேர்ந்தவர்களும் பரவலாக தொகுதி முழுவதும் வசிக்கின்றனர். தாராபுரம் தொகுதியில் விவசாயம் முதன்மையான தொழில். அமராவதி ஆறு மற்றும் பிஏபி வாய்க்கால் பாசனம் இப்பகுதிக்கு மிக முக்கிய நீராதாரங்களாக விளங்குகிறது. மக்காச்சோளம், தென்னை, நெல், கரும்பு மற்றும் வெங்காயம் ஆகியவை பெருமளவு பயிரிடப்பட்டு வருகின்றன. தாராபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மக்காச்சோளம் உற்பத்தியில் தமிழகத்தில் முன்னணியில் இருப்பவை. பால் உற்பத்தி, ஆடு வளர்ப்பு தொழிலிலும் இங்கு அதிக அளவில் பங்கெடுத்துள்ளனர். தாராபுரம் முதல் கன்னிவாடி, மூலனூர் வரையிலான பகுதிகளில் காற்றாலைகளுக்கு பெயர் பெற்றவை. இப்பகுதியில் ஆயிரக்கணக்கான காற்றாலைகள் அமைக்கப்பட்டு இருப்பதால் காற்றாலைகள் பராமரிப்பு, தொழில்நுட்ப பணிகள், அது சார்ந்த சிறு தொழில்கள் நூற்றுக்கணக்கானோர் ஈடுபட்டு வருகின்றனர். அதேபோல் இந்த தொகுதிக்குட்பட்ட மூலனூர் பகுதிகளில் கைத்தறி மற்றும் விசைத்தறி மூலம் போர்வைகள், கைலிகள் மற்றும் பருத்தி துணிகள் அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இந்த தொகுதியில் கடந்த காலங்களில் திமுக, அதிமுக மற்றும் காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் மாறி மாறி வெற்றி பெற்றுள்ளன. 2021 சட்டமன்ற தேர்தலில் பாஜக சார்பில் போட்டியிட்ட கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் எல் முருகனை திமுக சார்பில் போட்டியிட்ட கயல்வெளி செல்வராஜ் 1393 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தார். அந்த தேர்தலில் கயல்வெளி செல்வராஜுக்கு 89,986 வாக்குகள் பெற்றிருந்தார். 2,15,000க்கும் அதிகமான வாக்காளர்களை கொண்ட இந்த தொகுதியில் திமுக சார்பில் தற்பொழுதைய எம்எல்ஏவும் அமைச்சருமான கயல்வெளி செல்வராஜ், முன்னாள் அமைச்சர் அந்தியூர் செல்வராஜ் மற்றும் பாப்பு கண்ணன் ஆகியோர் வேட்பாளர்களாக களமிறங்க முயற்சித்து வருகின்றனர். தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தைச் சேர்ந்த அமைச்சர் கயல்வெளி செல்வராஜ் கட்சியின் மாநில மகளிர் அணி துணைச் செயலாளராகவும் பதவி வகித்து வருகிறார். 2021 தேர்தலில் முதல் முறையாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற இவர் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சராக பதவி வகித்தார். தற்பொழுது மனிதவள மேலாண்மை துறை அமைச்சராக பொறுப்பில் உள்ளார். எல் முருகனை தோற்கடித்து வெற்றி பெற்று அமைச்சராகவும் இருப்பதால் இந்த முறையும் வேட்பாளராக களமிறங்குவதற்கு இவர் தீவிரம் காட்டி வருகிறார். முன்னாள் அமைச்சர் அந்தியூர் செல்வராஜ் 1996 ஆண்டு அந்தியூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். 1996, 2001 ஆகிய திமுக ஆட்சியில் கைத்தறித்துறை அமைச்சராக பதவி வகித்தவர். தற்பொழுது திமுகவின் மாநிலங்களவை உறுப்பினராக உள்ளார். கடந்த 2020 தேர்ந்தெடுக்கப்பட்ட இவரது பதவி காலம் முடிவடைய உள்ளது. இதையடுத்து இவர் தாராபுரம் தொகுதியில் போட்டியிடுவதற்கான முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வருவதாக தெரிகிறது. அருந்ததியர் சமுதாயத்தைச் சேர்ந்த
செல்வராஜ் திமுக மாநில துணை பொதுச் செயலாளராகவும் பொறுப்பு வகித்து வருகிறார். பாப்பு கண்ணன் திமுக மாவட்ட பொறியாளர் அணி அமைப்பாளராக பதவி வகித்து வருகிறார். பொறியியல் பட்டதாரியான இவர் தற்பொழுது தாராபுரம் நகர்மன்ற தலைவராகவும் இருந்து வருகிறார். இதனிடையே திமுக கூட்டணியில் ஒருவேளை இந்த தொகுதி காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டால் முன்னாள் எம்எல்ஏ VS காளிமுத்து போட்டியிட அதிக வாய்ப்புள்ளது. இவர் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர். அதிமுக சார்பில் அக்கட்சியின் சத்யபாமா, மாவட்ட அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி செயலாளர் B மகேஷ்குமார் ஆகியோர் வேட்பாளர்களாக ரேஸில் உள்ளனர். சத்யபாமா அதிமுகவில் மாவட்ட துணை செயலாளராக பதவி வகித்து வருகிறார். இவரது கணவர் பொன்னுசாமி கடந்த 2011ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் தாராபுரம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். அதேபோல் இவர் கடந்த 2020இல் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் பதவி வகித்தவர். B மகேஷ்குமார் கட்சி மாவட்ட அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி செயலாளராக இருந்து வருகிறார். தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தைச் சேர்ந்த இவரும் அதிமுக சார்பில் போட்டியிட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. இருந்தாலும் கடந்த முறை போல் இந்த முறையும் தாராபுரம் தொகுதியில் பாஜக கேட்க அதிக வாய்ப்பு உள்ளது. அப்படி ஒதுக்கப்பட்டால் கடந்த முறை போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்த மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மீண்டும் இந்த தொகுதியில் களமிறங்கலாம் என கூறப்படுகிறது. தமிழக வெற்றி கழகம் சார்பில் செல்வி ரமேஷ், சொர்க்கம் ரமேஷ் ஆகியோரது பெயர்கள் வேட்பாளர்கள் பரிசீலனையில் உள்ளது. தாவேகாவின் திருப்பூர் கிழக்கு மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளராக பதவி வகித்து வரும் செல்வி ரமேஷ் குறவர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர். இவர் கடந்த 2020இல் கவுண்டச்சிபுதூர் ஊராட்சி தலைவராக பதவி வகித்தவர். தாவேகாவில் திருப்பூர் கிழக்கு மாவட்ட துணை செயலாளராக இருந்து வருகிறார். சொர்க்கம் ரமேஷும் குறவர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் திவ்யா வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். ஆசிரியையான இவர் அருந்ததியர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர். இந்து சமய அறநிலையத்துறை தங்களுக்கு சொந்தமான நிலம் என்று தாராபுரம் தொகுதியில் உள்ள பல ஏக்கர் நிலங்களை 0 மதிப்பாக மாற்றியுள்ளது. இதனால் விவசாயிகளும் வீடு கட்டி குடியிருப்பவர்களும் எதிர்காலம் அனைத்தும் கேள்விக்குறியாகியுள்ளது. தற்பொழுது நகராட்சி பகுதியில் பாதாள சாக்கடை திட்டம் செயல்படுத்தப்படவில்லை. தாராபுரத்தில் அரசு பொறியியல் கல்லூரி அமைக்கும் திட்டம் நிறைவேற்றப்படவில்லை. மூலனூர் பகுதியில் அதிக அளவில் முருங்கை வியாபாரம் நடைபெற்று வருவதால் அங்கு விளையும் முருங்கையை மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக மாற்ற தொழிற்சாலை அமைப்பதற்கான எந்தவித நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படவில்லை. குளத்துப்பாளையம் பகுதியில் சிப்காட் அமைக்கும் திட்டத்தை முழுமையாக கைவிட நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை என்பது இந்த தொகுதி மக்களின் மனக்குறையாகவே இருந்து வருகிறது. தாராபுரம் தொகுதியில் திமுக அதிமுக இடையே இந்த முறை நேரடி போட்டி இருப்பதால் தேர்தல் களம் விறுவிறுப்பாக மாறிவிடும். ஒருவேளை இரு கட்சிகளும் இந்த தொகுதியை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கினால் திமுக அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் தேர்தல் பணிகளை முழுவீச்சில் செய்வார்களா என்பது கேள்விக்குறியாக உள்ளது. இந்த தொகுதியின் வெற்றியை யாருக்கு செல்லும் என்பது இன்னும் தீர்மானிக்க முடியவில்லை என்பதே இங்கு ஒரு நிலையாக நீடிக்கிறது. தமிழகத்தின் பல MP MLAக்களை வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் இப்பொழுது 2026 புதிய அப்டேட்டுகளுடன் சட்டமன்ற தேர்தலின் வெற்றியை உறுதி செய்கிறது. இது குறித்த விவரங்களை கீழுள்ள லிங்கில் தொடர்பு கொள்ளுங்கள். தமிழகத்தின் பல MP MLAக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாஃப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.